நல்லா வைக்கும் இல்லையா அந்த மஞ்சள். அனைவருக்கும் வணக்கம். குண்டு மஞ்சள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது தாங்க குண்டு மஞ்சள். இதிலேருந்து வர்றது தான் குண்டு மஞ்சள். இது நம்ம இப்போ பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மஞ்சள் இது தாங்க. இதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி குண்டு மஞ்சள் நமக்கு கிடைக்கும். இதிலேருந்து கிளையாக வரும் இல்லைங்களா, இதுதான் விராலி மஞ்சள். இதை தான் குழம்புக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், பூஜைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த விராலி மஞ்சள். இந்த மஞ்சளை நம்ம சமையல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் இதை வச்சு நிறைய நம்ம வீட்டு பரிகாரத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மஞ்சள் இல்லை மஞ்சள் தூள் வச்சு நம்ம எவ்வளோக்கு நம்ம வீட்டில் நல்லது செஞ்சுக்க முடியுமோ அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப விலை குறைவு, வீட்டில் இருக்க அன்றாட பொருள் தான். இதை வச்சு நம்ம எளிமையாக வீட்டில் இருக்க பெண்களோ ஆண்களோ யார் வேணாலும் இந்த பரிகாரத்தில் செய்யலாங்க. இதுக்கெலாம் பாகுபாடுலாம் கிடையவே கிடையாது. இந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, இந்த மஞ்சள் எதிர்மறை ஆற்றலை, அதாவது அந்த சக்தியை வீட்டிலேருந்து துரத்தக்கூடிய பவர் இந்த மஞ்சளுக்கு உண்டு. மஞ்சள்னால் மஞ்சள் தூள் கூட நம்ம போட்டுக்கலாம், எல்லாமே மஞ்சள்லேருந்து தானே வருது. அதுக்கப்புறமா இப்போது வாஸ்து தோஷம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு மூளை தப்பை கட்டிப்போம், இல்லை ஏதாவது ஒரு மூளையில் தேவையில்லாத வேறு ஏதோ, இப்போது பெட்ரூம் இருக்கிற இடத்துல லெட்டின் போட்டிருப்போம், கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல லெட்டின் வந்திருக்கலாம், இல்லை பள்ளம் வந்திருக்கலாம், அந்த மூலையில் அந்த மாதிரி அக்னி மூலையில் பள்ளம் வரக்கூடாது, ஆனால் அந்த இடத்துல பள்ளம் வந்திருக்கலாம், ஏதோ சம்திங். அந்த 4 மூளை கரெக்டாக இருக்கணும் வாஸ்துவில். அந்த 4 மூலையில் ஏதாவது தப்பு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய பாதிப்பு வாழ்க்கையில் இருக்கும். நமக்கு அந்த வீட்டில் வசிக்கிற எல்லாருக்குமே அந்த பாதிப்பு கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி கோளாறு இருக்கவங்க சரி செய்ய முடிஞ்சும் சரி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சளை வச்சு நம்ம ஈஸியாக எளிமையாக வீட்டில் பரிகாரம் பண்ணி ஓரளவுக்கு நம்ம அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்க அதாவது திருமணம்னா என்ன, குரு பார்வை வேணும் இல்லையா. உங்களுக்கு குரு பலன் இருந்தால் தாம்மா திருமணம் நடக்கும், குரு பலன் இருந்தால் தாங்க. இப்போ உங்களுக்கு குரு பலன் வரல அப்படின்னா நிறைய பேர் ஜோசியக்காரங்களாம் சொல்லுவாங்க இல்லையா. அஸ்ட்ராலஜியில் கண்டிப்பாக குரு தன்மை பார்ப்பாங்க. குரு மங்களக்காரகன், அதனால் தனக்காரகன். நமக்கு பணம் சேரணுமா, நகை நெட்டு சேரணுமா, விரைவில் திருமணம் நடக்கணுமா, வீட்டில் இல்லத்தில் மங்களம் பெருகணுமா அப்படின்னா குரு பகவானை கம்பல்சரி கும்பிடணும். குரு வழிபாடு பெஸ்ட் வழிபாடு. குரு பகவானுக்கு உகந்தது மஞ்சள் நிறம். அந்த மஞ்சள் இந்த மஞ்சள் தாங்க. திருமணமாகாத பெண்கள் ஆண்களோ யார் வேணாலும் இதை செய்யலாங்க. இல்லை உங்களுக்கு குருத்தன்மை வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் துண்டில் ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு துண்டு மஞ்சள். இப்போ நம்மக்கிட்ட பச்சை மஞ்சள் இருக்குது. இந்த பச்சை மஞ்சளையும் வச்சு முடிச்சு மாதிரி போட்டு நம்ம கண்டினியூவாக கையில் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது நடக்கும், திருமண விரைவில் நடக்கும். வேலை கிடைக்கணும்னா ஓகே. அதாவது இதில் ஒரு மஞ்சள், இப்போதைக்கு நம்மக்கிட்ட பச்சை மஞ்சள் இருக்குது அப்படின்னா பச்சை மஞ்சள் வச்சு முடிச்சு போட்டு நீங்கள் அப்படி கண்டினியூவாக கையிலையோ பேக்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டு உங்கள் கைக்கு உங்களுடைய போஸு, உங்களுடைய ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இப்போ லேடிஸாக இருந்தால் முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்கலாம், இல்லை சுடிதாருடைய இதில் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த ஒரு மஞ்சள் எப்பவும் உங்கள் கூடவே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குருத்தன்மை அதிகமாகும். குருபலன் கம்மியாக இருக்குது, குருத்தன்மை உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு பச்சை மஞ்சளை முடிஞ்சு இந்த மாதிரி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. அப்படி பச்சை மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அது இருக்குது இல்லைங்களா, இந்த குண்டு மஞ்சள், இந்த குண்டு மஞ்சளை கூட போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மஞ்சள் இருக்குது, நான் போட்டிருக்கேன். இது பச்சை மஞ்சள், வேக வைக்காத மஞ்சள். இது வேக வச்ச சுத்தம் பண்ண மஞ்சள், குண்டு மஞ்சள். இந்த குண்டு மஞ்சளையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் எதுக்கு அப்படின்னா குரு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சு உங்கள் கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு குரு பகவான் அருள் வேணும்னா ஒரு மஞ்சள் துணியில் இந்த மாதிரி ஒரு துண்டு மஞ்சளை கட்டி எப்பவும் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குரு அருள், குரு தன்மை, குருவோட பார்வை உங்கள் பக்கம் பட்டு குருவோட யோகம், குரு பலன் உங்களுக்கு கிட்ட வரும். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும். அதுக்கப்புறமா வீட்டில் எப்பவும் வாஸ்து தகராறு இருக்குது, அதாவது வாஸ்து பிரச்சனை இருந்தாலே வீட்டில் மேரேஜ் நடக்காது, வேலை கிடைக்காது, நிம்மதி இருக்காது, பணம் வராது, அதுக்கு எல்லாம் வராது தான்.
அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா வீட்டில் வந்து சண்டை 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே செம்ம சண்டை, வீட்டில் இருக்க நம்ம பசங்க கூட பேரண்ட்ஸ் கூடலாம் செம்ம சண்டை வருங்க. அதனால தான் வாஸ்து வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக பார்த்து வீடு கட்டணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்ற காலத்தில் நீங்கள் வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளிங்க. இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இந்த மஞ்சள் தூளை கலந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. 15 நாள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணாலும் வாஸ்து தோஷம் சரியாயிடும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை கலந்துக்கலாம். இது தண்ணி ஏற்கனவே போட்டுக்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். மஞ்சள் தூள் கலந்தாவே நமக்கு அங்கே குருவோட பார்வை வரும், குரு யோகம் வரும். அதனால் குரு பார்த்தால் கூடி நன்மை. நம்ம வந்து குரு பகவானை எப்போவுமே இந்த நவகிரகத்தில் இருக்கும் இல்லையா, குரு பகவானை எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது ஒரு சில நவகிரகம் சுத்தாமல் வந்துடுவாங்க. கண்டிப்பாக குரு பகவானை பார்த்து வழிபட்டுட்டு வாங்க. இது கூட இதுதாங்க பன்னீர் ரோஸ் வாட்ரு எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, இதெல்லாம் வாசனை மிகுந்த பொருள். கோயிலெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் வந்து பன்னீர், அபிஷேக பொடி, சந்தனம், விபூதி, குங்குமம், மஞ்சள் தூள், இந்த மாதிரி நிறைய வந்து போடுவாங்க இல்லையா. இதெல்லாம் எதுக்குன்னா வாசனைக்குங்க. இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக ஒரு 15 days வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கோங்க. இல்லையா உங்கள் தெய்வம், குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசார நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. 15 days கண்டினியூவாக தெளித்து விடுங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க வாஸ்து பிரச்சனைலாம் போயிடணும், எங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கணும், செல்வ செழிப்பு உண்டாகணும், குரு பகவானே எங்களுக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ குரு பகவானை வேண்டிட்டு நீங்கள் வந்து தாராளமாக இந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. இந்த மாதிரி 15 days நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாலும் உங்கள் வீட்டில் குரு பலன் வந்து அதிகரிக்கக்கூடும். உங்கள் பெண்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவங்க கையால் கூட தெளிக்க சொல்லுங்கள், தப்பே கிடையாது.